ஒரு வானிலையில் 1/4 கப் சுகர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேன் போன்ற ஒரு கலர் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 1/4 லிட்டர் பாலை ஊற்றி பால் கொதிச்சதுக்கப்புறம் 1/4 கப் சுகர், 6 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் பட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா இதே போல் அடித்து அது கூட நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை முதல்ல இருக்கிற பாத்திரத்தில் மாற்றி அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு 40 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான புட்டிங் ரெடி. ஆனால் இது எப்போவே சாப்பிட முடியாது. 1 மணி நேரம் கழித்து இதே போல் ஓரங்களை நிம்பி விட்டு ஒரு தட்டில் குப்புற போட்டு இதே போல் மெதுவாக எடுத்துடலாம். இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா நம்மளுடைய புட்டிங் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக ரொம்ப ரிச்சாக இருக்குது பாருங்கள். வாயில் வைக்கும் போதே ஸ்னோ வாட்டர் அப்படியே கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது எல்லாமே நல்லா ஆற விட்டு தான் செய்யணும். அப்போ தான் கொஞ்சமாவது கெட்டியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்பவே சாஃப்டாகி எல்லாம் மெர்ஜ் ஆயிரும். தேங்க்யூ.